திருச்சியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மண்டை ஓடுகளுடன் வந்த விவசாயிகள் திடீரென செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி BSNL அலுவலகம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் எல்லோரும் சுதந்திரமாக வாழும் இந்தியாவில் விவசாயிகளை மட்டும் அடிமைகளாக நடத்துவது நியாயமா? ஒரு டன் கரும்பு 2700க்கு வெட்டுவதற்கு 8100 தருவதாக கூறிவிட்டு 3000 கொடுப்பது நியாயமா? அரசு ஊழியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாங்கள் 140 கோடி மக்கள் தொகையில் 90 கோடி விவசாயிகளுக்கு மட்டும் எந்த உதவியும் செய்யாமல் இருப்பது நியாயமா? அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியது பெருமைக்குரியதுதான். அதை கும்பிடும் விவசாயிகள் 90 கோடி பேருக்கு லாபகரமான விலை கொடுக்காமல் வஞ்சிப்பது நியாயமா? மோடி ஐயா, விவசாயிகள் ஓட்டு தங்கள் கட்சிக்கு வேண்டாமா அல்லது ஓட்டு இயந்திரத்தை மாற்றி ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என்ற எண்ணமா என மண்டை ஓடுகளுடன் கோஷமிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். அப்போது விவசாயிகள் சிலர் திடீரென அருகில் இருந்த செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செல்போன் டவரில் ஏறியவர்களையும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கண்டிக்கிறோம்.